அடுத்த பார்ட்டிஷன் ஆகும்போது அந்த பிரிவு ஆகும்போது பாகிஸ்தானாக பிரியும் போது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு பாகிஸ்தான். இங்கே இந்த ஈரான் வார் வந்து பெரிய அளவில் வந்து வெடிச்சிருக்கு. ஈரான் வார் பெரிய அளவுக்கு வெடிச்சதுக்கப்புறம் இதனால வந்து ஒரு பெரிய பாதிப்பு நீங்கள் யோசிச்சு பாருங்க. நீங்கள் வந்து ஒரு நிலப்பரப்பில் வந்து அந்த மண்ணின் மைந்தர்களா நீங்கள் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான வருஷமாக ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. திடீர்னு யாரோ வந்து உங்கள் நிலத்தில் வந்து குடியேறி இனிமேல் வந்து இது எங்கள் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொந்தம் கொண்டாடி அதில் வந்து பெரும்பான்மையான இடத்தை வந்து அவங்க ஆக்கிரமிச்சு அவங்களுக்கு தான் சொந்தம், அவங்களுக்கு தான் இறையாண்மை, அவங்களுக்கு தான் வந்து இந்த நாடு அப்படின்னு சொல்கிறது எப்படி வந்து சரி வரும்? அப்போது இந்த ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து இந்த தீர்மானம் கொண்டு வரும்போது அப்போ 1947 நம்மளோட பிரதமர் நேரு அவர்கள் வந்து இதுக்கு வந்து அவர் வந்து ஓட் போட மறுத்தார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற மண்ணின் மைந்தர்கள் வந்து அந்த அரபிக் முஸ்லீம்ஸ் வந்து அரபு நாட்டில் இருக்கிறவங்க, அவங்க தான் மண்ணின் மைந்தர்கள். இவங்க வந்து குடியேறி அங்கே வந்தவங்க. அவங்களுக்கு வந்து 56 விழுக்காடு இடங்களை வந்து கொடுக்கறது வந்து இது வந்து நியாயம் இல்லை. அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த நாடு வந்து ஒரு இறையாண்மையான நாடாக இருக்கட்டும், ஒரு 2 சுயாட்சி கொண்டு வரும். ஒரு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா யூதர்கள் வாழட்டும், இன்னொரு பகுதியில் அரபிக் வாழட்டும், ஆனால் ஒரே நாடாக இருக்கட்டும். இவங்களுக்குன்னு ஒரு கல்வி முறை, இவங்களுக்கு தனி கலாச்சாரம், இவங்களுக்கு தனி மத வழிபாடு, அவங்களுக்கு அது மாதிரி தனியாக வந்து வச்சுட்டா அந்த நாடு ஒன்றா இருக்கும், அவங்க சேர்ந்து வந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொப்போஸ் பண்ணாங்க. ஆனால் இந்த ஐரோப்பிய நாடுகள், இந்த பிரிட்டிஷ் இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து இதை வந்து பிரிச்சுட்டாங்க. அப்போது பிரிக்கும்போது அந்த 56% லேண்ட் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் உண்மையில் வந்து இஸ்ரேல்கிட்ட வந்து இருந்த நிலப்பரப்பு 6-7 விழுக்காடு தான் இருந்தது. ஆனால் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா 56 விழுக்காடு கொடுக்குறாங்க. அதுவே தவறு. ஆனால் இந்த இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, 56 விழுக்காடை தாண்டி 78 விழுக்காடு வந்து நிலப்பரப்பை வந்து ஆக்கிரமிச்சதுக்கப்புறம் மீதி இருந்த அந்த வெஸ்ட் பேங்க்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒரு சின்ன நிலப்பரப்பு வந்து ஜார்டன் நாட்டுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த காசா ஸ்ட்ரிப் இருக்குது பாருங்கள், அது வந்து ஒரு தனியாக வந்து அது போயிடுச்சு. இப்போ பாலஸ்தீன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த நாடுக்கு வந்து அங்கீகாரமே இல்லாமல், அந்த நாடுக்கு இறையாண்மை இல்லாமல் அந்த ஐக்கிய நாடுகள் சபை வந்து அதை அங்கீகரிக்கவே இல்லை. அப்போ அங்கே இருந்த மண்ணின் மைந்தர்களை நீங்கள் வந்து அரபிக், முஸ்லீம், யூதர்கள், ஹீப்ரு அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரித்து ஒரு அநியாயத்தை நீங்கள் விளைவிச்சிட்டீங்க. அப்போது இது அநியாயம் நடந்ததுன்றது தெரிஞ்சு தான் வந்து தொடர்ந்து வந்து காங்கிரஸ் அரசாங்கம் பாலஸ்தீனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இதுவரைக்கும் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து ஆட்சி செஞ்ச வரைக்கும், அதுக்கப்புறம் வந்து இவர் வாஜ்பாய் வந்து பாஜகவில் இருந்த வரைக்கும் 2017 வரைக்கும் இந்தியாவிலேருந்து ஒரு பிரதமர் கூட இஸ்ரேலுக்கு போனதே இல்லை, இஸ்ரேல் விசிட் பண்ணதே இல்லை. இது வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும். ஏன்னு கேட்டால் வந்து அது வந்து இஸ்ரேலில் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, பாலஸ்தீன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிருக்கோம். இதே சமயம் வந்து ஈரானும் பார்த்தீங்கன்னா வந்து காசா அண்ட் ஹமாஸுக்கு லெபனானில் வந்து சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து அநியாயம் நடந்திருக்கு. அந்த அநியாயத்துக்கு வந்து தொடர்ந்து வந்து இவங்க வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கு நான் ஏற்கனவே பண்ண வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க ஈரான் அண்ட் இந்தியாவோட ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தது. நீங்கள் வந்து ஷான்ற மன்னர் வந்து ஆட்சி பண்ணும் போதும் 1979 அயத்தொல்லா கொமேனி வந்து ஆட்சி பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ந்து வந்து நம்ம வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் ஈரான்கிட்ட மெயின்டைன் பண்ணிருந்தோம். ஈரான் அண்ட் இந்தியாவோட நிலைப்பாடு வந்து பாலஸ்தீன் இஸ்ரேலில் வந்து பாலஸ்தீன் தான் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு வந்தது. என்ன ட்விஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2017 எப்ஸ்டீன் ஃபைலில் ஒரு மெசேஜ் வந்து எல்லா இடத்துலையுமே பரவச்சு. என்ன அப்படின்னா, நான் வந்து எப்ஸ்டீன் சொல்கிறாரு, நான் வந்து இவருக்கு மோடிஜிக்கு அட்வைஸ் பண்ணேன், ட்ரம்ப்பு முன்னாடி ஆடி பாடினா அவரை கவர முடியும் இஸ்ரேலில். அது வந்து இவர் மோடி பண்ணார், அது வந்து உண்மையில் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொன்னார். அப்போ இங்கே ஒரு கேள்வி எழுது. என்ன கேள்வினா, ஒரு இந்தியான்ற ஒரு இறையாண்மை உள்ள நாடு நம்ம வந்து தொடர்ந்து பல வருடங்களுக்கு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 65 வருடத்துக்கு மேலே வந்து நம்ம பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த நாம் திடீர்னு வந்து மோடிஜிக்கு வந்து என்ன ஒரு நெருக்கடி, இஸ்ரேல் போய் விசிட் பண்ணணும்னு. இது வரைக்கும் எந்த பிரைம் மினிஸ்டர் விசிட் பண்ண அவர் விசிட் பண்ணார். அவருக்கு அட்வைஸ் கொடுத்தது எப்ஸ்டீன் வந்து ஆட சொன்னார், பாட சொன்னார், இவர் ஆடினார் பாடினார் அப்படின்னு சொன்னார். இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னது. ஏன் நீங்கள் ஆடணும், ஏன் பாடணும், ஏன் ஒர்க் அவுட் ஆச்சு, ஏன் அங்கே போனீங்க? நீங்கள் அங்கே போயிட்டு
நீங்கள் பெருமையாக சொன்னீங்க. ஏன்னா நாங்கள் தான் ஃபஸ்ட்டு நான் தான் ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் இஸ்ரேலை விசிட் பண்ணுறோன்னு பெருமையாக சொன்னீங்க. பட் நீங்கள் ஏன் போனீங்க அதை சொல்லுங்கள். நீங்கள் அதை சொல்லலை. சரி, இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் பிப்ரவரியில் மாத கடைசியில் 28 27 போல் இவர் மறுபடியும் செனட் உள்ள, அதாவது இந்த பாராளுமன்றம்னு சொல்லுவாங்க இஸ்ரேலில், அது உள்ளே போயிட்டு இவர் உரையாற்றுறாரு. அதில் சொல்கிறாரு, இந்தியாவில் வாழ்கிற யூதர்களுக்கு இஸ்ரேல் மதர்லேண்ட், இந்தியா ஃபாதர்லேண்ட் அப்படின்னு டோலான் சொல்லி கொடுத்தாரு. அதாவது டோலானா யார்? இந்த டோலான் இவர் சொல்லி கொடுத்தாரு. இவர் மதர்லேண்ட் ஃபாதர்லேண்ட்னு சொல்லிட்டு போய் அங்கே போய் சொல்கிறாரு. நீங்கள் ஏன் அதை சொல்கிறீங்க? அப்போ என்ன உங்களுக்கு இந்த நெருக்கடி? எப்ஸ்டீன் ஃபைல் நெருக்கடியா, இல்லை எந்த நெருக்கடியில் யார் உங்களுக்கு இந்த நெருக்கடியை கொடுக்குறாங்க? நீங்கள் இஸ்ரேலில் போயிட்டு இஸ்ரேலுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுக்குறீங்க. நீங்கள் வெளியே திருப்பி வந்ததுக்கப்புறம் உடனே தாக்குதல் ஈரான் மேலே நடக்குது. இஸ்ரேலும் தாக்குதல் பண்ணுறாங்க, அமெரிக்காவும் தாக்குதல் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் இங்கேருந்து ஒரு பெரிய துணை கண்டமான இந்தியா இஸ்ரேலுக்கு வெளிப்படையாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், டெரரிசம் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறது, நீங்கள் எதை சொல்கிறீங்க? நீங்கள் இஸ்ரேல் பண்ணுறது டெரரிசமா, அமெரிக்கா பண்ணுறது டெரரிசமா, இல்லை ஈரான் பண்ணுறது டெரரிசமா? அப்போ நீங்கள் ஈரான் பண்ணுறது டெரரிசம் அப்படின்னு சொல்கிறீங்களா? அது அங்கீகரிக்கிறீங்களா? அது எப்படி ஈரான் பண்ணுறது டெரரிசம் ஆகும்? அதாவது பேச்சுவார்த்தை நடக்கும்போது ப்ரீ எம்டிவ் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஃபஸ்ட்டு ஈரானை தாக்குதல் பண்ணுது. பேச்சுவார்த்தை நடத்தும் போது அங்கே இருக்கிற 48 தலைவர்களை சுப்ரீம் லீடர் வரைக்கும் எல்லாருமே அவங்க அந்த தாக்குதலில் கொண்டுடுறாங்க. அது எப்படி அது சரியாகும்? அது பண்ணது தவறு. நீங்கள் உங்களால் ஒரு இரக்கத்தை தெரிவிக்க முடியல, ஒரு கண்டனத்தை தெரிவிக்க முடியல, நீங்கள் எதுவுமே பண்ண முடியல. அப்போ நீங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு அடியும் பார்த்தீங்கன்னா ஒரு தவறான பாதையில், தவறான வழியில் போகுது. அப்போ உங்களை யார் ஏற்கிறாங்க? ஒருத்தவங்களை ஏற்கிற அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா, அப்போ நீங்கள் எந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை மாட்டிகிட்டு இருக்கீங்க? வாஷிங்டன்லேருந்து ஏன் ஆர்டர் வருது? இன்றைக்கி எல்பிஜி கிடைக்கிறதுக்கு 25 நாள் 45 நாள் ஆகுது. ஹோட்டல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எல்பிஜிஸ் 5,000 10,000 மேலே ரேட் போகுது. எல்பிஜிஸ் வாங்கி அந்த பிஸ்னஸை பண்ண முடியல. இன்னும் சில நாட்களில் நேச்சுரல் கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிராமிக்ஸ் கம்பெனிஸும் கிளாஸ் கம்பெனிஸ்க்கும் ஃபர்டிலைசர்ஸ் உரம் தயாரிக்கிற கம்பெனிக்கும் அதே மாதிரி எம்எஸ்எம்இ, அதாவது சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு போக வேண்டிய நேச்சுரல் கேஸ் எல்லாம் நீங்கள் இங்கே ப்ரைவேட் கம்பெனிஸ் கொடுத்து அது மூலமாக நீங்கள் வீட்டுக்கு சமையலறை கொண்டு வரீங்கன்னா இன்னும் ஒரு 30 நாள்லையோ 40 நாள்லையோ எல்லாமே இருப்பு எல்லாமே காலி ஆயிரும். உங்களால் இப்போ கச்சா எண்ணெய் உள்ளே கொண்டு வர முடியல, கேஸை கொண்டு வரலன்னா எப்படி மக்கள் அடுத்தது என்ன நடக்கும்? உரம் இல்லைன்னா எப்படி விவசாயம் பண்ண முடியும்? உரம் இல்லாமல் விவசாயம் பண்ண முடியலன்னா இன்றைக்கி கேஸ் ஓரளவு கிடச்சிட்ருக்கு, எரிபொருள் கிடைக்குது, உணவு இருக்குது. நாளைக்கு உணவும் இருக்காது, எரிபொருளும் இருக்காது. அப்போ நீங்கள் ஏன் இந்த தவறான முடிவுகள் எடுக்கிறீங்க? என்ன உங்களுக்கு அச்சம்? மக்கள் நீங்கள் இது பார்த்துட்ருக்கீங்க. ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் மைன்யூட்டாக கவனிங்க. இந்த 2017 மோடிஜி இஸ்ரேல் போனதும், எப்ஸ்டீன் ஃபைலில் சொன்ன விஷயமும், இதுக்கு முன்னாடி எந்த பிரதமரும் இஸ்ரேலுக்கு போகாததும், அதுக்கப்புறம் மறுபடியும் 9 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு இஸ்ரேலுக்கு மறுபடியும் போகிறதும், போனதுக்கப்புறம் 2 நாள்லேயே ஈரான் போர் உருவாகிறதும், இதனால் இந்தியாவுக்கு எவ்வளோ ஒரு பெரிய நஷ்டம், எவ்வளோ நாளாக நம்ம நட்பு அவங்க கூட நல்ல நட்பு வச்சுருந்தது நம்ம கெடுத்துக்கிட்டதும், எந்த மாதிரி விளைவுகளை நமக்கு உருவாகிருக்கு. பாஜக அரசு தொடர்ந்து இந்த ஆட்சியை செய்யணுமா, அவங்களுக்கு அந்த தகுதி இருக்கா அப்படின்றது நீங்களே யோசிங்க. இந்த சப்ஜெக்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த காணொலியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.